சின்ன பையா. போனமே கடுப்பாய் போய் சுடுகாட்டுல போய் பத்துக்கும் பழுகுறேன். என்ன எரிங்க எரிங்கன்னு ஆர்டர் குத்து 4 மணி நேரத்துக்கு மேலாவது இன்னும் நெய் பந்தத்தை சுத்தின்னு உக்காந்துங்கிற எம்மா நேரம்டா. 10 மணி நேரம் ஆனா நான் போகாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது என்ன கிரில் சிக்கனாமா உள்ள இருந்து எடுத்து வச்சோன்னே 4 ஆளுக்கு பாதி காலு கோட்டை வச்சு சாப்பிடறதுக்கு போன தானே வைராமா. ஃபுல் கான்ட்ராக்ட் நான் எடுத்துட்டேன். மோல் அடிக்கிட்டு இருந்து அந்த இது வாசிக்கிறதுல இருந்து நெய் பந்தத்துல இருந்து மொத்தம் இருந்தாமா என்ன மீறி எவன் எடுத்து போயிடுவான். பாடை கட்டுறது நம்ம தான், நம்ம போனாதான். என்னதான் அவனுக்கு பொண்ணு தூக்குமா 4 பேர் இருந்தாலும் பாடை நம்மளுதான். நம்ம போய் கட்டினாதான் பொண்ணு தூக்கி வச்சு தூக்குமா உனக்கு புரியுதா? ஐயே இன்னும் இந்த நினைப்புல உக்கானுரு. இப்பெல்லாம் பாடை கட்டுறானுங்களோ இல்லையோ தொப்புன்னு ஒரு ஆளா தூக்கின்னு போய் பொனையத்தி முறை வண்டியில வச்சானுங்களா, சுடுகாட்டுக்கு எத்தனை பண்ணானுங்களா, கொளுத்திட்டு வீட்டுக்கு வந்தானுங்களான்னு இருக்கிறானுங்க. என்னடா நெய் பந்து எத்தனை சுத்தி சொன்னா இத்தனோடு சுத்தி வச்சுக்கிறா? கேட்க நினைச்சான் என்னம்மா அவனுக்கு அது ஆனது கேட்க தானம்மா அவன் ஒரே ஒரு நெய் பந்த இருந்து சுத்தி தூக்கி போட்டு போறது விட்டு எது நான் 50,000 செய்ய சொல்றேன். டேய் நாடா இப்படி அசால்ட்டா சொல்றான். அதுக்கு அவனு பங்காளிங்களே எத்தனை பேர் இருக்கிறானுங்க தெரியுமா? பேரம் பக்கம் எப்படி தெரியுமா? எப்படி 30க்கு மேல இருப்பானுங்க. ஒரு நாய் வந்து பாக்கவே இல்ல. எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் பாப்பானுங்க. உயிரோட இருக்கும்போது எப்படி பாப்பானுங்க? சொத்து கிடக்குது இல்ல. பாருமா குடிக்க தண்ணி இல்லாம கண்டானமா தண்ணி குடிக்காம செத்து போயிட்டாமா. நீங்க அவனுக்கு பால் ஊத்துக்கு வரானுங்க ஜெய் 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 ஜெய்னு. எல்லாம் பணம் பண்ற வேலைடா. அப்புறம் சின்ன பையா அழுவுறதுக்கு ஒரு 10 பேரை ரெடி பண்ணி அனுப்பிச்சுக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் டீ காப்பி தண்ணிலாம் நாம வாங்கி குத்துரு. அந்த கம்சன் காசுலாம் கொஞ்சம் வாங்கி குத்துரு சரியா? அழுவுறதுக்கு கூட ஆள் இல்லையாமா கிழவனுக்கு? டே உயிரோட இருக்குமே ஒரு பாசமா வந்து பாத்துக்கல. செத்ததுக்கு அப்புறம் எப்படி அவன் கண்ணுல இருந்து தண்ணி வரும்? எவ்வளவு ஒரு ஆளுக்கு? ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு வந்து மாறல அழுவு மூக்கு சேர்த்துக்கிறேன். டேய் நீ வர்றா சும்மா 1 மணி நேரம் அழுவணும். 100 ரூபாய் ஏன் கொடுப்பான்? சரியா இந்த பாரு 4 பாத்திரம் வச்சுக்கிறேன். உனத்துல கம்பு வாங்கிக்க, இன்னொருத்துல கெவுரு வாங்கிக்க, இன்னொருத்துல வேர்க்கடலை போடுவான் வாங்கிக்க. நெல்லுடா நெல்லு நம்ம வாங்கிட்டு வந்துரு கேட்டு கூட. என்ன தெருவுல 2வது தெருமா அந்த வீடு ஒரு புடவை போடல தெரு மொக்கம் வந்து நான் எங்க அந்த 10 புடவை போட்டு எல்லாத்தையும் வாங்க. ஐயா அவனுங்க அப்படிதான் சொல்லுவானுங்க. நீ சுடுகாட்டு வரைக்கும் ஒரு 10 புடவை எடுத்து போட தேவல. அப்புறம் உருண்டு கிண்டு அழுவுறன்ற பேர்ல படையில போட்டுக்கிற காசுல அப்படி அப்படியே நோட்டி கழுங்க. சூப்பரா சின்ன பையா. எனக்கு தெரியும் அவன் புள்ள கருத்து தானே. இருந்தாலும் சொல்றேன் இந்த பேரு இன்னைக்கு சனிக்கிழமை வேற சனி பணம் தனியா போக கூடாதுன்னு கோழி கட்டி அனுப்புவானுங்க. ஞாபகமா அது புடிச்சுன்னு வந்துருந்தா உங்க அப்பா வாயே பாத்துக்கின்னு எவாவா அழுகுறான்னு அவ வாயே பாத்துன்னு உக்கான்னு இருக்காத. கொஞ்சம் தேர விஷயம் இருன்னா கோழி கை கடிச்சதும் வச்சுக்கா ஒரு போன் பண்ணு அம்மா வந்து வாங்கிக்கிறேன். இதுல நடக்குது. நம்ம சுடுகாடு தான்டா வரக்கூடாதாடா? இன்னும் எந்த காலத்துல இருக்கிற வாய மூடு. எனக்கு வலுவு பத்தல்றா தூக்குறதுக்கு கொள்றதுக்குலாம். இல்ல நானே அம்மாவே வருவேன் தெரியுமா? எப்படி போறானுங்க? டேய் இது சொல்ல மறந்துட்டேன். அது மாதிரிலாம் காசு குத்தானுங்கன்னு வச்சுக்க வாங்கிக்கிங்க தொலையாத. நான் நம்ம அந்த அளவுக்கு மட்டமா போட்டோமா? அது மாதிரிலாம் குத்தானுங்க இந்த பஞ்சனே நான் தூக்கி நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறா. கான்ட்ராக்டரே வானா சொல்லிட்டு வந்துடுறா சின்ன பையா. என்னடா அதுக்குன்னு நமக்குன்னு வருமா மரியாதை இல்ல? அவனுக்கு எப்படி குத்தாலும் வாங்கிட்டு வந்துடுறா. எந்த தொழில் செஞ்சாலும் அதுக்கு ஒரு மரியாதை இருந்தா தாண்டா செய்யணும். ஆலையை முஞ்சி பத்தியா இப்படிதான் அசால்ட்டா விட்டுவ தொலையாத புரியுதா? அப்புறம் இன்னைக்கோ சொத்தை பிரிக்கிறேன் அதை பிரிக்கிறேன் இதை பிரிக்கிறேன்னு அவன் அடிச்சுன்னு மாய்வானுங்க. அதுக்குள்ள குடுக்கறது எல்லாம் நவுட்டின்னு வந்துரு புரியுதா? அப்புறம் சண்டையில மாட்டிக்கின்னு வச்சுக்க அவன் சண்டை போட்டுக்கின்னு ஏன் சொத்து உனக்கு ஊன் சொத்து உனக்குன்னு அவன் பிரிச்சுன்னு போடுவான். உன்னையும் அவனையும் கண்டுக்க மாட்டானுங்க புரியுதா? அப்புறம் அந்த சுடுகாட்டுல போனதுக்கு அப்புறம் பணத்தை லாஸ்டா பாக்குறவங்களாம் பாத்துக்குங்க. அரிசி போறவங்களாம் போடுங்க, காசு போறவங்களாம் போடுங்கன்னுவாங்க. என்கிட்ட ஊர்ல சில்லற உங்ககிட்ட இல்ல சில்லறன்னு அவன் தள்ள முன்னு இருப்பான். நான் 100 ரூபாய்க்கு சில்லற மாத்திய டப்பாவுல வச்சுக்கிறேன் பாரு. போனது டப்பாவை திறந்து அந்த 100 ரூபாய் சில்லறையை குத்துட்டு 100 ரூபாய் நோட்டா வாங்கி உள்ள வச்சுக்கோ புரியுதா? என்னடா நம்மளுக்கு எல்லாம் லாபம் தானே. அது மட்டும் இல்லாம 6க்கு 4 குழி நோட சொன்னானுங்க. நான் 2க்கு 4 குழி தோண்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. மடைக்கு போட்டு உள்ள அமுத்துடா. மடிக்கு போட்டு உள்ள அமுக்குதா பின்ன அதெல்லாம் பீடா வாயில போட்டு அமுக்கு நொசுக்கிறதுக்கு போனோமா? அது எல்லாம் முறிக்கின்னு கிடங்க. நான் எங்க 6க்கு 4 3க்கு 4 போட்டு உடஞ்ச கை கால உடச்சா வைக்க முடியும். போனமா இருந்தாலும் அவனுக்கு எதிர்க்கு அடிக்க முடியுமாமா? என்ன தூக்கி போட்டு வந்த மாட்டானுங்க. அதுல தூரல் வேற போட்டுனே தானே என்ன உனக்கு கேடு? 50 ரூபாய்க்கு அவ்வளவுதான் நோண்டுவோன்ட்டான்டா அவன். கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம் லாஸ்ட்ல எடுக்கிறது 800 ரூபாய் ஒரு ஆளுக்கு சொல்லி 2 பேருக்கு 1600 ரூபாய் பேசி விட்டமா? 50 ரூபா குத்துக்கிற
மீதி அம்மா சி ஏ சரி விடு. செத்தம் கூட நல்லா போய் நம்மளுக்கு தூரல் போடுது மண்ணு மூடிக்குச்சு அப்படின்னு எதனா உனக்கு சொல்லி சமாளியண்டா. லாஸ்ட் நேரத்துல இப்ப எப்படி எத்துனுக்கு பணத்தை வச்சுட்டு மண்ணு மூடிக்குச்சு உனக்கு எந்த நீட்ல இப்படி முன்னாலும் பரவாயில்ல. இல்ல சும்மா நாய் சோறு நம்ம சொல்லிட்டு வந்தீங்களா? அவனுங்களே சமாளிச்சலாம் பழுது உன்னை சமாளிக்க முடியாதாட்டுங்குது. நீங்க வாங்கி நோட்டு வாங்கி உள்ள வச்சுக்குவேன். அங்க அவனுக்கு நான் தானே சமாளிக்கணும். அப்புறம் பாங்காளிங்க எல்லாரும் மீஸ் எடுக்குது தாடி எடுக்குது மொட்டை அடிக்குதுன்னு பண்ணுவானுங்க. அவர்கிட்ட சொல்லிட்டுமா நானு அந்த இவர்கிட்ட சொல்லிட்டேன் நானு அந்த சலூன் கடை வச்சுக்கிறாருல. ஐயோ ஐயோ அடா பரதேசி நாயே ஏன்டா நீ அவங்க எல்லாம் வாய் விட்டா? அவங்க தானே சேவிங் பண்ணுவாங்க. உன் மண்டைய பேத்துருவேன். அந்த 10 ரூபாய் சேவிங் மிஷின் இருக்கும்ல அது ஒண்ணு வாங்கி வந்து வச்சுக்கிறேன். எல்லாருக்கும் போட்டு ஈத்து விடு. ஈத்து விடுனா செத்து போட என்ன பண்றது? சொடக்கு போட்டு வலிச்சு விடுறதா? ஐயா சேவிங் பண்ற அவனாவது ஒரு 150 வாங்கி போட்டுமே. ஏன் இப்படி இருக்கிற நீ? என்னடா பொழைக்க தெரியாத நாயா இருக்கிற நீ? இந்த பாரு அடுத்துக்கு போட்டு போதும். ஏமா நீ இந்த வேலை பார்த்து ஏன்டா உனக்கு தாடி சேவ் பண்ண தெரியாது மீசை சேவ் பண்ண தெரியாதாடா? அந்த அளவுக்கு பைத்தியக்கார நாயா நீ? கொஞ்சம் கூட தெரவுன்றதே இல்ல. அவங்ககிட்ட வேணாண்ணா அவங்களே ஆளு பேசிட்டாங்களான்னு சொல்லி சமாளிச்சிரு. புரியுதா? புரியுது. அப்புறம் சின்ன பையா எப்படியா இவனுங்க மாலைங்க பைத்தியார் நாய்ங்க ரோட்லயே தாண்டா போட்டுன்னு போவானுங்க. அந்த மாதிரிலாம் நீ போட்டுன்னு போவாத சாமியா. பேசின வார்த்தையிலேயே இந்த வார்த்தாம எனக்கு அப்படியே குழு 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 இருக்குதுமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த அக்கறை இருக்குதாமா. சொல்றது ஒழுங்கா கேள்றா. தூக்கி விசிறி அடி எல்லா கரண்ட் கம்பு மேலயும் போய் விழட்டும் ஒயர் மேலயும் போய் விழட்டும். அதெல்லாம் பாக்கிறதுக்கு அழகா டிசைனா இருக்கும் தெரியுமா? எல்லா மரத்து மேலயும் தூக்கி விசிறி அடி. அப்புறம் குமுதா விட்டு வாசலாண்ட மட்டும் பொத்து பொத்துன்னு ஒரு பெரிய பெரிய மாலை ஒரு 4-5 மாலை போட்டு போடா சின்ன பையா. ஐயே அவங்க மாமனார் செத்தப்ப நம்ம வீட்டு வயல் தாண்டா தூக்கின்னு போனாங்க. நம்ம வீட்டு வயல வாசலாண்ட ஏன் இவ்வளவு போறீங்க நான் கேட்டேன்டா. சாவுன்னா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் போடுவோன்னு சாவு டைம்ல கூட என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தாடாவ. அவுட்டு ஹாஸ்பிட்டல்ல நிறைய போடுறா சின்ன பையா. ஆண்டா அள்ளி போட முடியாது அவ்வளவு அப்படி இருக்கணும். அப்புறம் சாமந்தி பூல நல்லா முத்தன சாமந்தி பாப்பா ஒரு 10-15 எத்துன்னு வாடா சின்ன பையா. டே வித உள்ளாண்டா சூப்பரா முளைக்கும் தெரியுமா? சாமந்தி செடி எல்லாம் வாசனையா இருக்கும். அவனுக்கு நம்ம கோயிலுக்கு சிலையமா தூக்கின போறானுங்க பொண்ணு தூக்கிக்க போறானுங்க. அழுது எல்லாம் வாங்கி தூக்கி போட்டு போவானுங்க. அவனுங்கிட்ட போய் முத்தனை சாமந்தி கூட பிஞ்சி சாமந்தி கூட போட்ட செருப்பு கைட்டி அடிக்க மாட்டானுங்க. நீ பாத்து எத்தனை வர மாட்டியா? பாத்து எத்தனை வர மாட்டியா? எல்லாத்தெல்லாம் பண்ணுவ அப்படியே. பிரச்சனை அவனுக்கு முத்தனை சாமந்தி வேணுமா? அவனுக்கு முத்தனை சாமந்தி மூஞ்ச பத்தியா முறுக்கு மாதிரி ஒரே அடி தான் முறிங்க நொறுன்னு எல்லாத்தெல்லாம் பேசுவ நீ சின்ன பையா. டே அப்புறம் அந்த பால் பாக்குறவங்க எல்லாம் பாத்துக்குன்னு சொல்லிட்டு குண்டா ஃபுல்லா பால் ஊத்தி வச்சிருப்பாங்கல்ல 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துக்கிறோம்டா. பெரிய மனுஷனா சாமி. குண்டான்ல ஊத்துனா அடியில தாண்டா தேங்கி நிக்குது. அவனுங்க ஃபுல்லா பால் கேக்குறானுங்க. நான் எங்க போறது? கூட கொஞ்சம் சுண்ணாம கலந்து ஃபுல்லா ஊத்தி வச்சுக்கிறான் பால். அந்த ஆளு செத்து போன கூட ஏமாந்தாலும் மூஞ்சி பொண்ணு கூட செத்து மேல போற மாதிரி எம்மலாகும். மூஞ்சி உள்ள சுண்ணாம ஆகி பொங்கி போய் நீ யாரா நீன்னு கேப்பா போல எம்ம தருமுன்னு ஆக்கி வச்சிருக்க பொழுது. எப்படியா அது எல்லாரும் இருக்கும் போது பால் தண்ணி ஒண்ணு குடுக்கல. செத்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல பால் கொடுத்து அனுப்பாமா. எப்படியும் அது உள்ள கை விட்டு எண்ணெய் விட்டு நாஸ்தியாகி தாண்டா அந்த பாலை வைப்பானுங்க. அது இதுவும் கலந்து போட்டோம்னா இப்ப 5 லிட்டர் பால்னு சொல்லி கணக்கு பண்ணி காசு வாங்கிக்கோ என்ன? அப்புறம் வாங்குற காசுல உனக்கு 4 பரோட்டா எனக்கு 4 பரோட்டா எனக்கு 4 பரோட்டான்னு வாங்கிட்டு வந்துடுறா சின்ன பையா. எப்படி சனிக்கிழமை கோழி அறுத்து போடுவாங்கன்னு சொன்னல கோழி குழம்புக்கும் பரோட்டாக்கும் சூப்பரா இருக்கும் தெரியுமா? டேஸ்ட் அல்லும். என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. என்னடா நான் என்ன சொல்லுவேன்? நான் திட்டுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. இப்ப நான் என்ன பிக்னிக்கா போறேன் இல்ல பார்க்கு ஜாலியா சுத்தி பார்க்க போறேன்னா பரோட்டா வாங்கினுவான்ற முத்தனை சாமந்தி எடுத்துவான்ற அவட்டு கொடி கம்பத்துல அடின்ற இதுனா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இல்ல வாங்கி தின்றதுக்கு. அப்ப இது நேரம் இது போறது. அப்புறம் கிழவுந்து நிறைய புது வேஸ்ட் புது சட்டை நிறைய இருக்குண்டா. எப்படியும் அதெல்லாம் செத்து போன இதெல்லாம் வீட்டுல வச்சிருக்கூடாது தூக்கி போட்டுருவாங்க. சூப்பர். என் மைண்ட் வாசி நீ அப்படியே கேட்ச் பண்ணிட்ட தெரியுமா? நிறைய சொத்து வச்சுக்கிறான்டா கிழமை. எங்கெங்க வச்சுக்கிறான்னு தான் தெரியலடா. தெரிஞ்சிருந்தா கூட நீ ஒரு பேர புள்ளன்னு சொல்லி உன்னையும் நான் அனுப்பிச்சு விட்டுருப்பான்டா. என்னடா சத்தியமா சொல்றேன் உன்ன மாதிரி ஒரு வடிகட்டுன பிச்சைக்காரி நான் பார்த்ததே இல்ல. அவ கேக்குறாளுங்கடா எனக்கு இம்மா சொத்து ஒண்ணு உனக்கு அம்மா சொத்து ஒண்ணு. உசுரோட இருக்கும்போது அந்த கிழமை வந்து கூட பாக்கலடா. இதெல்லாம் என்ன மனசாட்சின்னு கூட தெரியலடா. நீ எந்திர சின்ன பையா போடா. அவளுக்கு முந்திக்கிறதுக்குள்ள நீ முந்திக்கிட்ட சாமி போடா. சொத்துல ஏதி வாங்கினதில்ல ஒரு 50,000 ரூபாய் நான் கடன் கொடுத்தேன் அவருக்கு. எனக்கு வேணும்
அப்படின்னு சொல்லி தானே கேட்டு வாங்கிட்டு வர பாறேன். சத்தியமா அந்த பாவம்லாம் சும்மா விடாதுமா. ஏமா இப்படி பண்ற நீ? என்ன சாதாரணமா நினைச்சுக்கிறேன். டேய் சத்தம் வாயில போய் வீய சொல்றியாம்மா? நீ வேறடா, நான்லாம் அந்த கிழனுக்கு எத்தனை நாள் சோறு போட்டிருப்பேன், எத்தனை நாளைக்கு குழம்பு குத்துருப்பேன், எத்தனை நாளைக்கு பால் டீன்னு குத்துருப்பேன் தெரியுமா? அவனை கேட்க போறான். உண்மைதான்டா சின்ன பையா. போடு யாருன்னா இப்ப ஒண்ணுமே பண்ணாதுங்க அவளுங்களாம் வந்து சொத்துல பங்கு கேட்கும் போது நான் இவ்வளவு பண்ணிக்கிறேன் நான் கேட்க கூடாதாடா? கேளுமா. காசு வாங்கினாரு குத்தாரா இல்லையா? ஐயோ இப்பதான்டா பாம்புக்கு வந்துக்கிறேன். 15,000 ரூபாய் குடுக்கல அவரு. 50,000 ரூபாய் சொல்றா. 50,000 சொல்லு சொல்றேன். என் பிள்ளைங்களுக்கு எனக்கு தான் சேரும் போலகுது. அதுதான் உனக்கு நான் இப்ப வரைக்கும் கல்யாணமே பண்ணல தெரியுமா? போடா நான் வேற போன் மேல போன அச்சு கிடக்குறாரு. போடா அந்த ஆளை ஒரு நாள் விட்டு வை. ஏன் இன்னும் இந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் எடுக்கலாம் அதுக்கு தானே.